ஏன் அன்பான பேரக்குழந்தைங்களே, உங்க எல்லாருக்கும் தாத்தாவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு உங்கள நான் ஒரு அழகான கால பயணத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். இன்டர்நெட், மொபைல் ஃபோன், சோஷியல் மீடியா இது எதுவுமே இல்லாத 90களின் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அழகான, எளிமையான காலத்தோட இனிமையான நினைவுகள பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, அந்த 90s காலகட்டத்துக்கே ஒரு எட்டு போயிட்டு வருவோம். இப்போ உங்க எல்லாரையும் ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கோங்கன்னு சொல்றேன். உங்க காதுக்கு பக்கத்துல அலற செல்போன் அலறத்தால இல்ல, ஜன்னல் வழியா மெதுவா உள்ளே வர்ற காலை இளவையிலோட அரவணைப்புலயும், தூரத்துல எங்கேயோ ஒரு ரேடியோல ஒலிக்கிற பழைய பாட்டோட இனிமையிலையும் நீங்க கண்முழிக்கிறதா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அது எப்படிப்பட்ட ஒரு சுகமான உணர்வு தெரியுமா? இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, விடியற் காலையில அம்மாவோட ஃபில்டர் காஃபி மனத்துல ஆரம்பிச்சு, இரவு மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைகள் வரைக்கும், அந்த முழு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க எப்படி செலவழிச்சோன்னு அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஒரு எளிய ஞாயிறின் விடியல் 90களில் கண்விழித்தல். முதல்ல நாளோட அந்த அழகான தொடக்கத்துக்கே போயிடுவோம். அந்த கிராமமே மெல்ல மெல்ல கண்முழிக்கிற அந்த அதிகாலை அமைதியை பத்தி பேசலாம். அந்த காலத்தோட காலை நேர பிளேலிஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆமா, சேவல் கூவுற சத்தம், பால்காரரோட சைக்கிள் பெல் சத்தம், சமையலறையில அம்மா பாத்திரங்களை எடுக்கும்போது வர சத்தம், ரேடியோல லேசான இரைச்சலோட வர்ற செய்திகள், இதுக்கு நடுவுல கூரையில சுழல்ற மின்விசிறியோட சத்தம், அப்பா ஒரு ஓரமா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். இந்த ஒலிகள் தான்ப்பா அந்த நாளோட உயிரோட்டமே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வழக்கமான செயல்கள் எவ்வளோ மனநிறைவை தந்துச்சு தெரியுமா? அம்மா சுட சுட இட்லியும் தோசையும் ஊற்ற, பாட்டி பக்தியோட துளசி செடிக்கு தண்ணீர் ஊத்துவாங்க. நாங்க எல்லாம் தூக்க கலக்கத்திலே போய் முகம் கழுவி வருவோம். அப்பா டிவியில தூர்தர்ஷன் செய்திகளை பாப்பார். அப்போல்லாம் அந்த டைனிங் டேபிள் எல்லாம் கிடையாது. குடும்பமா எல்லாரும் தரையில சம்மணமிட்டு உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அது ஒரு அற்புதமான ஃபீலிங். காலை உணவெல்லாம் முடிஞ்சதும் அப்பா தன்னோட ஸ்கூட்டரை தொடச்சிட்டு இருப்பாரு, அக்கா தலைக்கு எண்ணெய் வச்சிட்டு இருப்பா. அப்போ அந்த வெளியா போற பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சின்ன புன்னகையோட என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒற்றை வார்த்தையில அவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கும். சுத்திலும் சிட்டுக்குருவிகளோட சத்தமும் தெருவுல விளையாடுற குழந்தைங்களோட சிரிப்பொலியும் கேட்டுக்கிட்டே இருக்கும். மனுஷங்களுக்கு இடையில அப்படி ஒரு அழகான பந்தம் இருந்துச்சு. மதிய விருந்தும் கார்ட்டூன்களும், சுறுசுறுப்பான ஞாயிறு மதியம். காலை நேரம் முடிஞ்சு மதியம் நெருங்கும்போது வீடே எப்படி ஒரு குட்டி திருவிழா மாதிரி மாறுதுன்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமனாலே வீட்ல அசைவ விருந்துதான். அந்த பரபரப்பான சமையலறையிலிருந்து வர்ற ஸ்பெஷல் சிக்கன் இல்லனா மட்டன் குழம்போட வாசனை அப்படியே தெருமுனை வரைக்கும் வீசும். கூடவே குக்கரோட விசில் சத்தம் ஒரு தாளம் மாதிரி கேட்கும். அந்த வாசனையே எங்களுக்கு கண்டபடி பசிய தூண்டி விட்டுடும். இதுதான்ப்பா எங்க காலத்து இன்டர்நெட். மொட்டை மாடியில துணிகளை காஞ்சிக்கிட்டு இருக்க, நாங்களும் சக்திமான் எப்போ வருவாருன்னு டிவிக்கு முன்னாடி தவங்கிடப்போம். ஜங்கிள் புக், டாம் அண்ட் ஜெரி இந்த கிளாசிக் கார்ட்டூன்களை தலைக்கு மேல சுத்துற ஃபேன் காத்துல உட்காந்து பார்த்த அந்த நினைவுகள் இன்னைக்கும் மனசுல அப்படியே பசுமையா இருக்கு. இந்த மதிய நேரங்கள்ல பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? வயிறார சாப்பிட்டதும் பெரியவங்க, முக்கியமா அப்பாக்கள், அந்த வாரத்தோட களைப்ப தீர்க்க ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்க. ஆனா நாங்களோ தெருவுல ஐஸ் விக்கிறவரோட சத்தத்துக்கு நடுவுல உலகத்தையே மறந்து போய் டிவி முன்னாடி கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லனா வீட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் விளையாடிக்கிட்டு இருப்போம். பொன்மாலை நேர தெரு விளையாட்டுகள், அக்கம்பக்கத்து மாலை நேரம், சூரியன் மெல்ல மறைய தொடங்கி அந்த வெயிலோட சூடு குறையிற ஒரு அழகான நேரம் அது. காசு கொடுத்து வாங்க முடியாத உலகத்தோட சிறந்த பொம்மை எது தெரியுமா? ஒரு பழைய சைக்கிள் டயர் தான். ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு அதை உருட்டிட்டே ஓடுறதுல அப்படி ஒரு தனி சுகம். ஒரு பக்கம் பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க, மறுபக்கம் சிறுமிகள் ஸ்கிப்பிங் இல்லைன்னா கல்லாங்கா விளையாடுவாங்க. அதே நேரத்துல தெருமுனையில இருக்கிற டீ கடையில பெரியவங்க அனல் பறக்க அரசியல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தெருவே அவ்வளவு ஒரு உயிரோட்டமா கலகலப்பா இருக்கும். இருட்ட ஆரம்பிக்கும்போது தூரத்துல கோயில் மணி ஒலிக்கும். எங்கிருந்தோ குல்ஃபி ஐஸ் வண்டியோட மணிச்சத்தமும் லேசா கேட்கும். அந்த அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக்கிட்டே மொத்த குடும்பமும் மொட்டை மாடிக்கு போய் அந்த சில்லுன்னு காத்துல அம்மா தர்ற சுடச்சுட டீயை குடிக்கிற அந்த தருணம், ஆஹா, அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லப்பா. மெழுகுவர்த்தி ஒளியில் கதைகள், நாளின் நிறைவு. இப்போ நாம நாளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இருட்ட தொடங்குனதும் விளையாட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு சமத்தா திரும்ப வீட்டுக்குள்ளேயே வந்துடுவோம். 90கள்ல அடிக்கடி கரண்ட் போகும். ஆனா அது எங்களுக்கு ஒருபோதும் எரிச்சலை தந்தது கிடையாது. உண்மையா சொல்லணும்னா அது எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். கரண்ட் போனதும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்போம். அந்த மாயாஜாலமான வெளிச்சத்துல தான் பாட்டி எங்களுக்கு பல அற்புதமான கதைகளை சொல்லுவாங்க. அது எங்க கற்பனை திறனை எந்த அளவுக்கு வளர்த்துச்சுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி பாட்டி சொல்ற கதைகளை கேட்டுக்கிட்டே தரையில ஒரு பாய விரிச்சு அதுல அப்படியே படுத்து தூங்கிடுவோம். மனசுக்குள்ள பாட்டி சொன்ன கதைகளோட ஈரோக்கள் எல்லாம் வலம் வர எந்த கவலையும் இல்லாம அந்த மொத்த கிராமமும் அப்படியே அமைதியே உறக்கத்துக்கு போகும். அந்த பாயில படுத்தா வர ஆழமான உறக்கம் அது இப்ப இருக்கிற எந்த விலை உயர்ல மெத்தையிலையும் வராது.
அந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. எங்க கிட்ட இன்னைக்கு உங்கள போல எக்கச்சக்கமான தொழில்நுட்பங்களோ விலை மதிப்புமிக்க பொருட்களோ இல்ல. எங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனா எங்களுக்கு தேவையான எல்லாமே, குறிப்பா அளவற்ற அன்பும் மகிழ்ச்சியும் அங்க முழுமையா நிறைஞ்சிருந்துச்சு. என் அன்பான பேரக்குழந்தைங்களே, நாம இந்த நினைவுகளோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஒரு பழைய சைக்கிள் டயர்லையும் எதிர்பாராத ஒரு மின்தடையிலையும் தெருவுல விளையாடின சின்ன சின்ன விளையாட்டுகளையும் நாங்க எங்களுக்கான முழு மகிழ்ச்சியை கண்டோம். ஆனா இன்னைக்கு உங்க கைகள்ல உலகமே சுருங்கி கிடக்குது. இருந்தாலும் நிஜமாவே இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சியை தருவது எது? அடுத்த முறை நாம சந்திக்கிற வரைக்கும் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, சீக்கிரமே இன்னொரு அருமையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.